அது என்னப்பா எந்த குத்துக்கு போனாலும் இவரு வர டைம்லயே கிளம்பலாம் பண்ணிட்டு அவருக்கு தகுந்த மாதிரியே பண்ணிட்டு போயிருங்க. 20 ரூபாய் காசு வாங்கிட்டு போறோம். இந்த இரவு நம்ம அருமை சொந்தங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இந்த புண்ணிய சபையை இன்னைக்கு நிலைநாட்டி கொடுத்த அருமை புண்ணியவான் கல்லெல்லாம் கூடினார் தங்கமும் அல்ல, சொல்லெல்லாம் கூடினார் சிரமம் அல்ல. நமக்கு கைபானமா இருந்து துணையோடு துணை நின்று என் அருமை தம்பி செல்வராஜ் அவர்களுடைய கோரிக்கை இன்னைக்கு வெடிய அரங்கேறுகிறது. அவர் எதுக்கு கோரிக்கை வச்சாலும் உனக்கு தெரியாது, தெரியாது. ஆமா, யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சொன்னாங்க அருமை தம்பி செல்வராஜனுடைய கோரிக்கை இன்னைக்கு வெடிய அரங்கேறுகிறது. இந்த கோரிக்கை சாதாரணமானதல்ல. ஒரு மனிதனுக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. ஒரு இலக்கை அடைவதற்கு எத்தனையோ இடையூறுகள் இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி நான் வந்தா மட்டும் பாய்ச்சி விட்டுருக்கீங்க. உங்களுக்கு சாதகமா அமையுது. எதுக்கு இந்த இடையூறெல்லாம் தாண்டி போக என்னதான் மனிதனுக்கு வலிமை இருந்தாலும் கூட தெய்வம் கூட இல்லைன்னா எதுவுமே நிறைவு வராது. அவர் இன்னைக்கு வச்சிருக்கிற கோரிக்கை நிறைவேறியும் போச்சு, மறுபடியும் மீண்டும் நிறைவேறும் என்பதற்காக வேண்டி இன்றிரவி இந்த புண்ணிய சரித்திரத்தை நிலைநாட்டி கொடுத்த அருமை மகன் பாபா அருமை தம்பி செல்வராஜ் அவருடன் அவருடைய துணையா கரிசோறு அவர் காய்ச்சி கொடுப்பாரு. கரிசோறு போட்டீங்க. அள்ளி அள்ளி வச்சாங்களா? வேணும் வேணும்னு கொடரை கறி சாப்பிட்டீங்களா? கொடலை கறிலாம் சாப்பிட்டீங்களா? அவங்களே பாத்திரம் இல்ல. செல்வராஜ்னா எங்கிட்ட போருமா? முப்பட வர்க்கங்களோடு முகந்தெடுத்திடுவாராயின் கத்திய பசிக்கு கடும் பசி ஆகதானு சொல்லி பெரிய மூலாளிகளாம் சொல்லிட்டு போனாங்க. அறுசுவை பால் பதார்த்தம் மட்டும் அமதளித்து விட்டால் நிறைவேறுமா? இந்த அங்கம் தான் சுவையேறுமா? ஆகாது. கூலா இருந்தாலும் கூட குணமா ஊத்திட்டா பிரச்சனையே இருக்காது. கொண்டுகிட்டு வந்து அறுசுவையோடு உணர்ந்த அந்த தின்னுங்கிறதுக்கும் கூல கொண்டு வந்து ஒருவேளை குடிச்சிட்டு போங்கன்னு சொல்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அன்போடு பரிமாறி இந்த அழகிய சதுராஜி நாட்டி கொடுத்த அருமை தம்பி செல்வராஜ் அவர்களும் அவருடைய துணைவியார் வனிதா அவர்களும் அவர் ஈண்டெடுத்த அருமை செல்வங்கள் என்ன ஜெகத் அவர்களும் தர்சனா அவர்களும் நொட்டு குடும்பத்தார் பண்றாங்க. நான் வந்து 10 காலெல்லாம் தாண்டி வெடி வந்தேன். 8 மணிக்கே வந்துட்டேன். அது கூத்து வந்தோம். கூத்து வேஸ்ட்ல வந்துட்டாரு. நாங்க இனி ஒரு 6000 வருஷம் திட்டம். அதனால இந்த அழகிய சதுராஜி கண்டு கொடுத்த அருமை மகர்ண பாபா அவருடைய அன்போட பக்கம் அரசு ஆண்டு பெண்மோன பக்கம் பெற்று பெருகி அவங்க கூட்டம் குறையாம கொண்டு போய் விடாம இந்த ஆண்டவனுடைய அருளால எல்லா வளமும் பெற்று அவர் இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காரோ அவர் மேலும் மேலும் நிறைவேற நாமளும் இந்த ஆண்டவனை பிரார்த்தனை அவர் நினைச்சுட்டே இருக்கணும். அது நிறைவேறிட்டே இருக்கணும். நாமளும் கூத்தாடிட்டே இருக்கணும். வந்தா குடுக்கறதுக்கு என்னடா இருக்கு? தாராளமா கொடுத்து வந்தாலும் குடுக்காத ஆளுங்களா இருக்கிறாங்களா? நம்ம வீட்டுலயே இருக்குது. அது போய் சாவுங்க. வீட்டுக்கு வந்த வரப்பறைக்கு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? அந்த என்ன பண்றது? இன்னும் விட்டு பவத்தை முன்னாடி வச்சுட்டு பேசுறேன். அவன் என்ன சொல்றது? ஏமா ஒன்ன Yeah.
இவ்வளவு அழகான மங்கை இன்னைக்கு என்ன நாடகம் வச்சிருக்கீங்க? என்ன யாரு கேட்டியே? என்ன நாடகம் கேட்ட? நான் தான். என்ன நாடகம் கேட்க? வாயா நான் சொல்றேன். சீனு நல்லா இருக்குது எப்படியா? என்ன யாரு கேட்டியே? யாரு கேட்கலமா? நீ என்ன நாடகம் வச்சிருக்கீங்க? நான் தான் அந்த நாகக்கண்ணி. நாகக்கண்ணி இருக்கிட்டாயா? ஆமாம்மா. இந்த நாகக்கண்ணியே என்ன யாரு பெத்தாங்க? என்னடா நாடகத்து பேர் சொல்லாயா? நிறைய பேர் தெரியாத முடிச்சிருக்காங்க. ஆமா பக்கத்துல ஏதோ ஒரு வேலை பாருங்க. பேர் நாடகத்து பேர் சொல்லாயா? என்ன நாடகம் சொல்லுமா நீங்க? நாடகத்து பேரு இதுதான் நாகக்கண்ணி. தெரியும். அப்புறம் எங்க இடம் கிழிச்சிருக்கீங்க. உங்க வாயா தெரிஞ்சா அப்படி பரவாயில்ல. உன் வாயில சொல்றதே அது 1 கோடி புண்ணியம். நீ சொல்லு சொல்லு. இதுல இருந்து யார் தெரியுது பெரியாள்? அப்பா சாமி நீங்கப்பா. முனிப்ப தாரா தாரா கட்டினேன். முனிப்ப என்ன யாத்திரா? ஏமா எப்பவுமே சுடர் விட்டு சொல்லாயா? விளக்க அணியும் போதுதான் சுடருட்டு எரியும். நல்லா கூர்ந்து கவனிச்சு பாரு. நம்ம விளக்க எண்ணெய் ஊத்தி விளக்க வச்சிடறோமா? ஆனா ஆரம்பத்துல அவனுக்குமா திரிய வச்சுட்டு விளக்க பொருத்திட்டோம்னா இன்னும் தின்றா. இப்ப என்னடா ஐவர் தின்றா. அப்ப ஆரம்பத்துல எரியும் போதெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் எரிஞ்சிட்டு இருக்கோம். எண்ணெய் இருக்குல்ல அப்படிதான் எரியும். ஆனா அணையும் போது சுடருட்டி எரியும். ஆமா அப்படிதான். இப்ப உன் பேரும் புகழும் கொடி கட்டி பறந்துட்டு இருக்குது. வெள்ள வேட்டிக்கார ஆயிட்டீங்க, சங்கிலிக்கார ஆயிட்டீங்க. வாழ்க பல்லாண்டு. அம்மம்மா அப்படி அமைச்சு போயிரு. இனிமேல் நடக்காது. நடக்காது நல்லதுதான். நடக்குதுன்னா நான் செத்து போனதான். அதனால என்ன எல்லாத்துக்கும் கடவுள் ஒருத்தர் இருக்காண்டா. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சுமையை கொடுக்கணும் இறைவனுக்கு தெரியும். சுமக்க முடியாத சுமையை இறைவன் கொடுத்தது கிடையாது. அவன் சுமையை கொடுத்தா நம்ம சுமந்துதான் ஆகணும். அதனால சுமந்து விட்ட நீ இறக்குற நேரம் மஞ்சு வேட்டி இல்லாம போய் சேரு. என்ன யாருன்னு கேட்டியே? பேர் என்னமா? பாதாள நாகலோகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய சர்ப்ப இனங்களில் பிறந்து வந்த என் பேர் தான் நாகக்கண்ணின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய பேரா நாகக்கண்ணி. உழுவி என்று சொல்லக்கூடிய நாகக்கண்ணி. உழுவி என்று சொல்லக்கூடிய நாகக்கண்ணி. ஏமா நீ எப்படிமா பிறந்த? பெற்றெடுத்த அப்பம்மா. அப்படி கேட்கணும். என்ன யார் பெத்தாங்க வளர்த்தாங்க? ஆமாமா. இந்த பெருமை எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். நான் நாகலோகத்திலே ஜனனமானவள். ஆமா. சர்ப்ப இனத்துக்கெல்லாம் எங்க அப்பா அரசன். ஆமா. மண்ணுலகிலே மனிதர்களுக்கு ஒரு அரசன். அவர் பேரரசன். எங்க இனத்துக்கெல்லாம் ஒரு அரசன். அவர் தான் நாகராஜன். தந்தை நாகராஜன். சர்ப்ப இனத்துக்கெல்லாம் அவர் தான் அரசன். அந்த நாகராஜனுடைய புள்ளதான் இந்த அரிய மங்கை நாகக்கண்ணி. கல்யாணம் பண்ணிட்டியா?